ஒரு கரண்டி பயிரோட காய்கறி போட்ட ராகி அடை, விதவிதமான அவித்த பயிர் வகைகள் 10, உளுந்தங்கஞ்சி, கெட்டி மோர், கம்பங்கூழ், உப்புட்டுன்னு இவ்வளவு ஐட்டங்களையும் காலை 5:30 மணியிலிருந்தே கொடுக்குறாங்க செல்வி அக்காவும் அவரது கணவரும். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு எதிரில் CSI சர்ச்சோட வாசல்ல ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர எல்லா நாட்கள்லையும் மதியம் 12 மணி வரை செல்வி அக்காவுடைய இந்த ஹெல்த்தி ஃபுட் ஸ்பாட் செயல்படுமாம். 40 ரூபாய்க்கு மேல எந்த உணவும் கிடையாது. சேலம் ஜங்ஷனுக்கு வெளியே ஒரு நல்ல உணவு ஸ்பாட்டை தேடுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கடை. நல்ல உணவு கொடுத்தும் நம்ம கடை பெருசா வெளியில யாருக்கும் தெரியலப்பான்னு செல்வி அக்கா எங்ககிட்ட சொல்ல, எங்களோட ட்ரெயின் பிடிக்க இருந்த கொஞ்ச நேரத்துல சுட செஞ்ச குட்டி பதிவு தான் இந்த வீடியோ. காலையிலே 5:30க்குலாம் கடை ஓப்பன். 5:30க்கு ட்ரெயின் வந்தோன்னு நல்ல பசிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போறாங்க. பரவாயில்லைங்க, காலையில எங்களுக்கு பசியா இருக்கு, பரவாயில்ல ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமா பார்சல் கட்டிட்டு போயிடுவாங்க. ட்ரெயின்ல நல்லா உட்காந்து நீட்டா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல அந்த டைமுக்கு எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தானிய வகை சுண்டல் 10 வகை தானிய வகை சுண்டல், அப்புறம் ஒப்புட்டு 5 வகை காய், முருங்கைக்கீரை, பப்பாளி, ராகி தோசை, உளுந்தங்கஞ்சி, இதெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். நல்லா காலையில் நல்ல ஃபுட்டாக ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி கவனிப்பாங்க. நம்ம எப்பயுமே அப்படி தான் பழகுவாங்க. எப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்காங்க. மேலும் அவங்க இதே மாதிரியே இது மக்களுக்கு ஒரு சர்வீஸாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் யாருமே போட்டது கிடையாது. இவங்க மலிவான விலையில எல்லாருமே பாமர ஜனங்களும் சாப்பிட்ற மாதிரி தராங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளைக்கு மொத்தம் 15 ஐட்டம் போடுறோம். எல்லாமே ஆரோக்கியமானது. நல்லா காலையில் ஹெல்த்தான ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. நல்லா ராகி அடையிலே 5 வகை காய், முருங்கைக்கீரை, அதனால ஹெல்த்தான ஃபுட்டு, கம்பங்கூழ், நாட்டுக்கம்பு, மோர். கேட்டா கொடுப்போம். 30 ரூபா தான். கூட சட்னி கொடுக்குறோம். சட்னி கொடுக்குறோம். விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் சுண்டல் வச்சு சாப்பிட்டு தருவோம். நான் சென்னையில வந்துருக்கிறேங்க. காலை 6 மணிக்கு வந்த ட்ரெயின்ல ஃப்ரெஷ்அப் ஆனேன். பக்கத்துல பார்த்தேன் எல்லாம் முட்டை, ஆடை, அவியல் எல்லாமே அந்த காலத்து பொருளா இருந்தது. பார்க்க சாப்பிட தோணுச்சு. அடுத்த சாப்பிட்டேன். நல்லா நீட்டா இருந்து நல்லா இருந்தது. நல்லா கவனிச்சாங்க. இது ராஜ்மா, இது டபுள் பீன்ஸ், எல்லாம் கலந்து வாங்கினா 40 ரூபா. ஒன்று வாங்கினா 20 ரூபா. கலந்து சாப்பிட்டா 30 ரூபா. அவல் சுண்டல் 30 ரூபா சாப்பிட்றதுக்கு. இது கொள்ளு, பச்சை பயிறு இல்லை இங்கே மூடி இருக்கு. தரேன். எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு பயிரோட இது என்ன அப்படின்றத தனித்துவமா விலைக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு போலாம். அதாவது ஜனங்களுக்கு நல்லா ஒரு காலையில ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால வச்சு இது ரொம்ப நமக்கு அவசியம். நம்ம தேர்வு பண்ணி தானே வந்த காரணம். நிறைய இவ்வளவு கடை இருக்குல்ல, இது ஒரு சாப்பிடணும் ஒரு அபிப்பிராயம். சாப்பிடணும். அந்த காலத்து உணவு முறை இது கிடைக்காது இல்ல, கிடைக்குமா? இவ்வளவு சேலத்துல ஒரு 2 கடை இருக்குமா, ஒரு கடை இருக்குமா? அதனால எனக்கு பிடிச்சது சாப்பிட்டது. அடை சாப்பிட்டா எனக்கு திருப்தியா இருந்தது. போதும். அடையும் சுண்டலும் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டா திருப்தியாச்சு. ஐயோ சொல்லிட்டு போது எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு நேரத்துக்கு என்ன கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா காலையில 5:30க்கே கிடைக்குது, அதனால ஹெல்த்தான ஃபுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். 11 வரைக்கும் இருக்கும். கம்பங்கூழ் இருக்கிறதுனால 11 மணிக்கே சுண்டல் முடிஞ்சிடும். கம்பங்கூழ் இருக்கிறதுனால மோர், கம்பங்கூழ் இருக்கிறதுனால இப்போ மணி 12 மணி வரைக்கும் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா செய்கிறோம். நல்லா காலையில் வந்தால் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நல்லா இருக்கேன், கஷ்டமா இல்லை. 3 மணிக்கு எழுந்திருக்கு. 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வந்துடும். என்னென்ன வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிட்டா கூட நாங்க எல்லாம் கட்டி வச்சிருவோம். ஃபோன் நம்பர் ஃபோன்ல சொன்னா இப்படிதான் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஃபோன் நம்பர் சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கட்டி வச்சுட்டு உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போனோம், அதனால லீவ். அன்னைக்கு மட்டும் லீவ்.
குடிக்கிறதுக்கு கம்மங்கூழ், மசால் மோர் நல்லா இருக்கும். மசால் மோர் டேஸ்ட், இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது போட்டு அது நல்லா டேஸ்டா இருக்கும். கருப்பட்டி உளுந்தங்கஞ்சி நல்லா இருக்கும். அதாவது சர்க்கரை யூஸ் பண்றதில்ல, வெல்லம் மட்டும் யூஸ் பண்ணுறோம். பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு அது நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு. ஒரு டம்ளர் நல்ல அதில் பெரிய டம்ளரில் இதில் குடிப்பாங்க. இந்த டம்ளரில் குடிப்பாங்க. கண்ணன் ஒரு டம்ளர் குடிச்சிட்டா 20 ரூபா தான். ஃபுல்லா 20 ரூபா தான். அதான் இது மோர் 20, இது 20, மீதி எல்லாம் 30. சார் நான் எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பக்கம் கிட்ட சாப்பிடுவேன். டெய்லியும் காலைல வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஜிம்முக்கு போயிட்டு வருவேன். ஜிம்முக்கு போகும்போது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக அவசியமாக வந்து தேவைப்படும். அப்படி இருக்கும்போது முன்னாடிலாம் வந்து இந்த கொண்டைக்கடலை, பச்சை பயிரெலாம் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கடை இருக்கும்போது வந்து அது ஈஸிலி அவைலபிளாகவும் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து தான் உளுத்தங்கஞ்சி முதல்ல வந்து சாப்பிட்டேன். இப்போ உளுத்தங்கஞ்சியோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டதுக்கப்புறம் தான். உளுத்தங்கஞ்சி வந்து உண்மையாலுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ கழுத்து வலி, முட்டி வலிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடும். அதனால் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, குழந்தைங்க யார் வேணால் சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. எல்லாம் வந்து ப்ரோட்டீன் பவுடரு, ஸ்டெராய்ட்ஸ்னு அந்த மாதிரி நவீனத்தை நோக்கி ஓடும்போது வந்து பாரம்பரியமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டு பலனடையலாம். இங்கேன்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா இடத்துல எங்கே இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஒபட்டில் வந்து பருப்பு இங்கே இருக்கு பாருங்க, பருப்பு 30 ரூபா. ஒரு ஒபட்டு சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியே கிடைக்கும். அவசரமா பார்சல் கட்டிட்டு போயிடுவாங்க. ட்ரெயின்ல நல்லா உட்காந்து நீட்டா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குதுங்க. இது கரெக்டா எங்க வருது? சேலம் ஜங்ஷன்னா கரெக்டா எந்த பக்கம்? கரெக்டாக ஜங்ஷனில் சிஎஸ்ஐ சர்ச்சு அப்படின்னு இருக்கு. அந்த சர்ச்சு வாசலுக்கு வெளியிலே வந்து கடை இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். சேலம் பக்கம் வரவங்க வந்து இங்கே நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு, நல்லா 5:30க்குள்ள கடை திறந்துருவோம். நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு போகலாம். நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு. நீங்கள் வாங்க, இந்த பக்கம் வந்தால் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஓகே. செல்வி, முருகேசன். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.